ஓம் நம சிவாய. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க வந்ததுல. நீங்க வந்தே ஆகணும்னு உங்களால நம்மளை இங்க கூட்டிட்டு வந்துட்டாரு. எனக்கும் இந்த காலேஜுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. துள்ளுவது இளமை நாங்கள் இங்கே தான் ஃபஸ்ட்டு ஷூட் பண்ணோம். என்னோட ஃபஸ்ட்டு படம் இங்கேருந்து அந்த ஜேர்னி ஆரம்பிச்சது. ஆனால் அதை தவிர நான் காலேஜ் பக்கம் போனதே இல்லை. பட் இன்னைக்கு இங்கே வந்து இத்தனை வருஷம் கழிச்சு இதே இடத்துக்கு வந்து உங்களெல்லாம் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஃபஸ்ட்டு நாங்கள் ஒரு பெரிய கைத்தறல் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றோம். சொல்லுவாங்கள்ல, ஐ கேம் இன் இயர் அஸ் அ ஸ்மால் பாய் அப்படின்வாங்க. அப்படி துள்ளுவது இளமையில் வந்து இன்றைக்கி 25 வருஷம் பயணத்தில் உலகம் ஃபுல்லாக இந்தியன் சினிமாவுக்கும் தமிழ் சினிமாவுக்கும் பேர் எடுத்திருக்கு. அவருக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கணும் அப்படின்றது ஆசை. அன்னைக்கு இவர் யார் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இன்னைக்கு அவரை தெரியாதவர் யார் அப்படின்னு தான் கேட்கணும். ஃபஸ்ட் அன்புக்கும் அந்த வளர்ச்சிக்கும் அந்த இன்ஸ்பிரேஷனுக்கும் பெரிய பெரிய நன்றிகள் சார். சார் ஃபஸ்ட்டு ஒரு பர்சனல் டவுட்டு. 4 வருஷம் 5 வருஷம் ஒரு வேலை செஞ்சாலே லைட்டாக கொஞ்சம் போரிங்காக இருக்குது, லைஃபே இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது இப்படிலாம் சொல்கிறவங்களுக்கு நடுவில் ஏதோ நேற்று வந்து பையன் மாதிரியே 25 வருஷம் எனர்ஜியாக இருக்கிறதுக்கு என்ன சார் ஃபாலோ பண்ணோம்? அதுக்கு நம்ம முக்கியமாக ஃபாலோ பண்ண வேண்டியது ஒரு விஷயம். நமக்கு கிடைச்சது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் நம்ம உணரணும். அதை உணர்ந்துட்டோன்னா அதை தக்க வச்சுக்கிறதுக்கு நம்ம கண்டிப்பாக டே நைட் பார்க்காம வேலை செய்வோம். 25 இயர்ஸ் ரொம்ப கம்மி, இப்போ தான் ஸ்டார்ட்டே பண்ணியிருக்கேன். இனிமேல் தான் செகண்ட் இன்னிங்ஸே. அது என்னமோ ரைட் தான் சார், அதே மாதிரி தான் இருக்கீங்க, எப்படின்னே தெரியல சார். எனக்கு ஒரு பர்சனல் கொஸ்டின் சார். நீங்கள் வந்து ஒரு மல்டி ஃபேசட்டட் பர்சன். மீடியாவில் எல்லா கிராஃப்ட்ஸுமே நீங்கள் பண்ணிட்டீங்க, தெரியாத விஷயங்களே இல்லை. ஸோ மீடியாவை கொஞ்சம் அப்படி வச்சுட்டு தனுஷ் சாரோட மீ டைமில் என்ன பண்ணுவீங்க சார்? உங்களுடைய பர்சனல் ஹாபி ஏதாவது ஃபேவரட் ஏதாவது ஒரு விஷயம் மீடியாவை தவிர்த்து? புக்ஸ் நிறையா படிப்பேன், படங்கள் பார்ப்பேன், என் பசங்களோட விளையாடிட்டு இருப்பேன், கொஞ்சம் ஸ்போர்ட்ஸ் ஏதாவது விளையாடுவேன். அதை தவிர வேற எதுவும் இல்லை. ஆக்சுவலாக சினிமா தான். ஆமாம், ஃப்ரீ டேஸே ரேராக தான் இருக்கும். இருந்தால் இந்த 3ல் ஏதாவது ஒன்று தான். ஓகே. ஆனால் எப்பவுமே ஒர்க் ஹாலிக் தான் இல்லைண்ணே? பயங்கர ஒர்க் ஹாலிக் தான் எப்பவுமே. ஒர்க் ஹாலிக்குங்கிறத விட இப்போது நமக்கு ஃப்ரீ டைமில் இப்போ குழந்தைங்களுக்குலாம் வீடியோ கேம்ஸ் விளையாடலாம் பிடிக்கும் இல்லையா? எனக்கு வேலை செய்கிறதே அந்த மாதிரி. ஓகே. ஸோ அதனால் அது ஒர்க்காகவே நம்ம பார்க்குறது இல்லை. நான் காலையில் கிளம்பி போகும்போதே ஒரு ஃபன்னாக ஒரு ஆக்டிவிட்டி போகிற மாதிரி தான் போவேன். இப்போ வேறு ஜென்ரலாக சில பேர்கிட்ட கேட்போம், எந்த ஜானரில் படம் பண்ண போகிறீங்கன்னு. உங்களை அப்படி கேட்க முடியாது, ஏன்னா நீங்கள் பண்ணாத ஜானரே இல்லை.